இந்த சுரக்காயை முத்த விடக்கூடாது, ஒரு அளவிலே ஆஞ்சிரோணும். முருங்கை பதி வைக்கிறது ஒரு சில வீடியோ நான் போட்டிருந்தேன். முருங்கை மரத்தை கண்டுட்டு ஒரு சிலர் ஓ இவ்வளோ உயரமாக வளர்ந்துருந்ததை நான் உண்மையிலேயே இதை போட்டது புடலங்காய் என்று உங்களுக்கு தெரியும். சுரக்காய் விதையும் புடலங்காய் விதையும் மாதிரி. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இந்த காய் இதுகளை பிடிச்சி கையால் பிடிச்சி அங்கே மேலே விட்ட எல்லாமே அழுகி போயிட்டது. என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த பிஞ்சில தொடுறதால தான் அப்படி ஆச்சா இல்லை உங்க மரம் எப்படி பதி வைக்கிறது என்ன மாதிரி அவர் வாங்கினாருன்ட்டு அவர்கிட்ட ஸ்டோரியை பார்க்க போறேன். அப்படியே வச்சு இந்த 6 கிழமையில இருந்து 7 கிழமை செல்லும் என்று சொல்லி இருக்கிறீங்க. நண்பர்களே, நீங்க பார்க்கல இதுல இந்த இப்படி ஒரு வருதல்ல வேர் மாதிரி அந்த இடத்துல நீங்க இதுல வெட்டிட்டு இதை தண்ணிக்குள்ள பட வச்சா இதுல நிறைய வேர் வரும். அதாவது நாங்கள் அடுத்த பெரிய பிரச்சனை மக்கள் நத்தி என்று சொல்லி என் பிரச்சனையே அறவே இல்லை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெர்மனியில் பாலா அவர்களிடம் வந்திருக்கிறேன். இங்கே நான் எதுக்கு முன்னால் நிற்கிறேன், எப்படி நீ இருக்கிறேன் இந்த காணொளி என்றது உங்களுக்கு பார்வையிலேயே ஆரம்பமே விளங்கி இருக்கும். இது என்ன சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கேட்டீங்க சுரக்காய், அதுவும் ஒவ்வொருத்தர் கேட்கல முட்டி சுரக்காய் இல்லை நீட்டு சுரக்காய் விதை வேணும் அப்படியெல்லாம் கேட்டிருந்தீர்கள். அந்த அன்பர்களும் இங்கே பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுரக்காயினம் நாங்கள் ஊரில் பார்த்தது முட்டி ஒரு இனம், ஆனால் இப்போ இங்கே ஜெர்மனியில் இதே மாதிரி முட்டி ஒன்று இது ஒரு இனம் ஒன்று, மற்றது இன்னொன்று இருக்குது ஒரு கோடு மாதிரியே நீட்டாக இருக்கும், மற்றது புள்ளி இதில் நீங்கள் ஒரு விதமான சுரக்காயை பார்க்குறீங்கள். இந்த சுரக்காயை முத்த விடக்கூடாது, ஒரு அளவிலே ஆஞ்சிரோனும். இங்கே அவர்கள் என்னென்னு சொன்னால் நான் வருவன்ன்றதுக்காக கொஞ்சம் முத்த விட்டார்கள், அதுதான் சங்கதி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மேலியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளி தோலோட சமைக்கலாம். முதல்ல இப்போ இந்த காணொளி நாங்கள் இந்த சுரக்காய் பந்தல் சுரக்காயை பற்றி சில கேள்வி இருக்கு. அதை தொடர்ந்து முருங்கை பதி வைக்கிறது ஒரு சில வீடியோ நான் போட்டிருந்தேன். முருங்கை மரத்தை கண்டுட்டு ஒரு சிலர் ஓ இவ்வளோ உயரமாக வளர்ந்துருந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கே அதிசயமாக இருந்தது. ஏன்னா இங்கே ஒரு டவுமே அப்படி நான் காணல, அது ஸ்பெஷலாக இருந்தது. எனக்கு இவ்வளோ இலியோட நானே சொல்லியிருந்தேன் அடுத்த வருஷம் உண்மையில காய்க்கும், அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. இதில் நான் சுரக்காயில் முதல் விஷயத்துக்கு வருவோம். இது உங்களுக்கு சுரக்காய் இப்போ அங்கே உள்ளவைக்கு நான் மாறிக்கறி சுரக்காய் விதை கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் இங்கே இந்த சுரக்காய் விதை எடுத்தீங்கள். எவ்வளோ காலமாக இந்த சுரக்காய் தோட்டம் சுரக்காய் வச்சிருக்கிறீங்க? இந்த வருஷம் தான் நாங்கள் போட்டினாங்க. இது வந்து யாரோ ஞாபகம் இல்லை, ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நான் உண்மையிலேயே இதை போட்டது புடலங்காய் என்று உங்களுக்கு தெரியும். சுரக்காய் விதையும் புடலங்காய் விதையும் மாதிரி. சரி, அப்போ வைஃபும் போட்டேன். அப்போ ஓரளவு வளர்ந்து வரைக்கும் நான் சொல்லி போட்டேன் இல்லை இது புடலங்காய் வித்தியாசம் இல்லையும் இது. அப்போ அவள் சொல்லி கொண்டு தான் இல்லை இது புடலங்காய் தானண்டு. அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியாக. ஆனால் அதே அவ என்னண்டா அந்த சுரக்காய் விதையையும் புடலங்காய் விதையையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் ஒரே ஒரு புடலங்காய் வந்தது, அதுவும் வடிவா வளர இல்லை. அது லேஸ்ல வளருது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகுது அங்க இருந்து வர்றது. வளருது. அப்ப இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி உங்களுக்கு உண்மையா பார்க்கல இன்னொரு அழகா இருக்குது. பார்க்க அடிக்கடி போய் வரைக்கும் மண்டையில முட்டுது மற்றது இதுல இந்த நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்குது, எல்லாமே பெருக்குது இல்லை. இதை பற்றி உங்களுடைய அனுபவம் இந்த வருஷம் தான் வச்சிருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன? இந்த அனுபவத்தின் படி எனக்கு தெரியல என்னன்னு சரியா. ஆனா நான் ஒவ்வொரு முறையும் இந்த காய் இதுகளை பிடிச்சி கையால பிடிச்சி அங்க மேல விட்ட எல்லாமே அழுகி போயிட்டது. என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த பிஞ்சில தொடுறதால தான் அப்படி ஆச்சா அல்லது என்னன்னு தெரியல. அதுக்குமே நானும் அதை அறிஞ்சது. நீங்களும் கற்றிருக்கிறீங்கள் என்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனால தான் அதை உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்க அந்த பூசணிக்காய் பிஞ்சு தொடலாம், அது ஓரளவு. ஆனா ஆக பிஞ்சில பூசணிக்காய் பிஞ்சோ இந்த சுரக்காயோ நீங்க போய் கையில தொட்டு உங்களோட சூடு பிடிக்கப்பட ஓரளவு ஆக பிஞ்சில இருக்கேக்க அது பிறகு மஞ்சள் அடிச்சு விழுந்துடும். ஆக ஆரம்பத்தில் சிலது பிஞ்சு வர்றது பழுதா போறது இருக்குது, பெருக்காது. பிறகு வர்றது பெருக்கும். நீங்க அது என்னென்றால் கொடி வந்தா போல லேட்டா பந்தல் போட்டு அதுல தொட்டு பிடிச்சு விட கூடாது. தானா இப்படி எங்கட கைபடாம முட்டுதோ காயல் கூடுதலா பெருக்கும். அப்ப நான் யோசிச்ச சரிதான். அப்ப நான் உண்மையிலேயே எல்லாமே தொட்டது எல்லாம் அப்படியே இருக்கு. உண்மைதான். அதுல அது உண்மை. பூசணிக்காயிலையும் சிலது நாங்க அளவுக்கு மிஞ்சி சின்ன பிஞ்ச பிடிச்சு விடுறோம் மடிச்சு கிடிச்சு
அடிச்சு விட்டா அந்த பழுதாயிருக்கு எனக்கு வீட்டை. அதுக்கு நடந்திருக்கு. இது நான் இப்படி அனுபவம் என்று சொன்னேன் தானே, போன வருஷங்கள் இந்த வருஷம் எல்லாம் அதை லேட்டா பிடிச்சு விடக்கூடாது, தானா படந்து போய்க்க அதை நாங்கள் அதுக்கப்புறம் மடிச்சு விடுறது, தொடுறது, பிணைஞ்சு விடுறது அது நல்லமில்லை. இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து முருங்கை மரத்துக்கு போன்றோம், பார்ப்போம் அது பதி வைக்கிறது எப்படி, முருங்கை மரம் எப்படி நிற்கிறது. இப்போ அடுத்து நாங்கள் முதல் சுரைக்காயை பற்றி பார்த்தோம். இப்போ முருங்கை மரத்தை பார்க்குறோம். முருங்கை மரம் எப்படி பதி வைக்கிறது, என்ன மாதிரி அவர் வாங்கினாருன்ட்டு அவர்கிட்ட ஸ்டோரியை பார்க்க போகிறேன். என்னென்னு சொல்லுங்க, அந்த முருங்கை மரத்து எப்படி நீங்கள் பதி வைக்க போகிறீங்கன்ட்டு. இந்த முருங்கை மரம் நீங்கள் சொன்ன மாட்டீங்க, நான் பவு ஹவுஸ் அண்ட் இதில் ஜெர்மனியில் இருக்குது பவு மார்க்கெட், அதில் வேண்டினான். அது வந்து எல்லாம் பட்டு போய் ஒரு சின்னனா ஒரு இந்த அளவில் தான் நின்றது. இந்த இதில் ரெண்டு கிளையில் எல்லாம் விலையெல்லாம் போட்டுட்டு வளர்க்கலாம் நின்றவர். அப்போ நம்மளா முதல்ல இந்த ப்ரைஸ் வந்து 49 யூரோ போட்டிருந்தவன். இப்போ வந்து போட்டிருந்தா 15 யூரோக்கு. அப்போ நான் பார்த்துட்டு உடனே தூக்கி கொண்டு வந்துட்டேன் முருங்கை மரம். பின்ன தெரியாண்டு கொண்டு வந்து இதில் எல்லாத்தையும் மூலியை எல்லாம் ஒடிச்சிட்டு மண் எல்லாம் மாற்றி வைக்க கிசுகிசாண்டு வளர்ந்துட்டார் இந்த உயரத்துக்கு. கடவுடாண்டு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்போ நான் பார்த்துட்டு இனி உயரமாக வளர விடக்கூடாதுன்றதுக்காக இதில் பதிவு வச்சிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி பதிவு வைக்கிறேன்னு சொல்லி. ஓகே ஓகே. நீங்கள் நார்மலாக ஒரு கோபி கப்பலையும் செய்யலாம். இது அதுக்கண்டு விற்கிதா பதிவு வைக்க விற்கினோம். இதில் அமேசானில் அல்லது இதில் பண்ணலாம் தான், என்ன அலி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரியே செய்திருக்கணும் அளவா அப்படியே. அப்போ இதில் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நல்ல பிளேட் எடுத்து வடத்தில் வெட்டணும் நீங்கள் உருண்டையா. அதாவது இந்த தோலை மாத்திரம் மெல்லமாக வெட்டி எடுக்கணும். மேல்பட தோலை மாத்திரம். அதை சுத்தி வர எடுக்கணும் இல்லையா? மரத்தை வெட்டக்கூடாது. மேலையும் அதே மாதிரி வெட்டி ஒரு கிணைய நீங்க பார்த்து கொள்ளுங்க. இது வழியே தான் வேர் வைக்கும். அப்போ நாங்கள் இப்போ இது அதுக்கு கிட்டவா தான் அந்த சுத்தி வர வெளிப்படையே அப்படியே எடுக்கணும் வெட்டி. ஷூ மாதிரி இருக்கு முதல்ல இந்த தோல் எடுத்த அப்புறம் அதையுமே சுரண்டி விடணும். அதையுமே சுரண்டிட்டு எல்லா இடம் அந்த இந்த பொறுத்து, அதாவது இந்த கணு உள்ள இடத்துல கை வைக்கப்படாது, அதுக்கு கீழே அது கீழே என்னடா அந்த கணு உள்ள இடத்துல வேர் வைக்கணும். ஓகே. அப்போ இந்த இது ரெண்டு விட்டிங்கன்னு சொன்னால் அவருக்கு என்ன நடக்குமெண்டா இங்கே மேலே இது போகாது. அப்போ அவர் வேறு எங்கேயாவது வைக்கணுமெண்டாக்கா, அது தண்ணி தேடணுமெண்டாக்கா இதுக்குள்ளே இருந்து உருவாகும். மண் சேர்த்து வைக்க போறீங்க. இப்போ இதில் மண் எந்த மண்ணாவது நீங்கள் வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உருவாக்குறதுக்கு இப்படி வச்சுட்டு கணக்கு முட்டுன்ற போகணுமா? அது எவ்வளோத்துக்கு போட்டேலுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் நிரப்ப வேண்டியா. சரி சரி. வைக்கிறதான் பிரச்சனை வரும். ஓகே, அப்படியே வச்சு இதோட வச்சு மூட வேண்டியா. இதுக்கு எல்லாமே விட்டுருக்கணும், ஓட்டையில் அந்த காவல் இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவா வெட்டி கிட்டி சரிப்படுத்த தேவையில்லை. இது எல்லாமே ஒரு 50 சென்ட் ஒரு இதுதான், அது பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி நாங்கள் இதுக்கு பதிவு வைக்கலாம். உங்களோட இது மாதுளையோ அத்தியோ எல்லாத்துக்கும் வைக்கலாம். எவ்வளோ செல்லும் இப்படி நீங்கள் பாதி வைக்கிறீங்க, இப்படி தான் கட்டிட்டீங்க. அப்போ இதுக்கு தண்ணி விடுறது ஈரப்பிடிப்பு வேணுமா? ஈரப்பிடிப்பு எப்பவும் வேணும், இடைக்கிட தண்ணி விடணும், பார்த்து விடணும். அப்போ வேர் வச்சது எப்போ தெரியும், எப்போ உதுப்புறது? குறைஞ்சது 6-7 கிழமை வேணும். 6 கிழமை குறைஞ்சது. ஒன்றரை மாதம். ஒன்றரை மாதம் வேணும். வேர் வெளியில வந்து தெரியுமா? தெரியுமோ, கீழே வரும் வேர் அல்லது பார்க்க தெரியும் மரத்துல. இங்க மேலே எல்லாம் ஒரு வெள்ளை கலர் வந்து ஏதோ வேர் ஒன்று வெளியில தெரிகிற மாதிரி தள்ளுபடும். தள்ளுபடுதாண்டா. சரி, 6 கிழமையில இருந்து 7 கிழமை செல்லும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை கீழே அப்படியே வெட்டி எடுத்து அதை நடலாம். இப்போ அதுக்கு வேர் வச்சா பிறகு நீங்க இதோட வெட்டி போட்டு அப்படியே கொண்டு இதை கலட்டி போட்டு அப்படியே நடலாம். அப்படி முதல் நடையில எப்படியான பசல மண் இப்ப நீங்க பதி வைக்கிறது காட்டுறீங்க, எங்களுக்கு மண்ணும் எப்படியான மண் நீங்க போடணும் மட்டும் தெரியவில்லை வேணும். அநேகமா இங்க எல்லாருமே அந்த ப்ளூ மனேடன்னு சொல்லி கொஞ்சம் சத்தான அதைத்தான் பாவிக்கணும். நீங்க எப்படியான
மண் இதுக்கு அதே தான் பாவிக்கீங்க. அதான் மற்றது இந்த கெமியூஷா கண்டு மரக்கறி கண்டு அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படி பாவிக்க இல்லையா? இல்ல நான் தனியா ப்ளூமனேட் அதாவது கொஞ்சம் ஸ்பெஷலான கொஞ்சம் பில்ல 8-9 யூரோ வரும் நினைக்கிறேன். அந்த அது தனி அப்படி வாளிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறபடினால இதன்றீங்க. ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அது குறிக்க அதாவது எப்படி பாதி வைக்கிறது ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சொட்டு சொட்டு தண்ணியா விடணும், நிறைய விடக்கூடாது. இப்போ முருங்கை மரத்தை பார்த்தோம். அடுத்தது பிரண்டை கொய்யா நிக்குது. நாங்க பிரண்டைய பார்ப்போம். பிரண்டை எப்படி எடுத்தீங்க? இங்கதான் வேணா அது இந்த அளவுல நண்டவர் இந்த அளவுல வேண்டைக இந்த அளவு சின்ன ஒரு சாடியில வந்தவ வளர்ந்துருக்கு. எவ்வளவு நாள் இது? இதுவும் கிட்டத்தட்ட 4 கிழமை இருக்குது, வளர்ந்துருக்குது. இதுவுமே அன்பர்களே நீங்க பார்க்கல இதுல இந்த இப்படி ஒரு வருதல்ல வேர் மாதிரி அந்த இடத்துல நீங்க இதுல வெட்டிட்டு இதை தண்ணிக்குள்ள பட வச்சா இதுல நிறைய வேர் வரும். அதாவது ஒவ்வொரு 2 கணுகடியோடையே நீங்க வெட்டலாம். இதண்டு அப்படியே இதுல இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 1 2 3 இந்த இவ்வளத்தோட வெட்டினால் இது இதண்டும். ஆனா இங்கால பிறகு குறுத்து வச்சு உயரத்தை குறைக்கணும் என்று சொன்னால் இதுல இருந்து குறுத்து வைக்க மாட்டீங்களா? இதுல வேறும் நீங்க அதை இதோட வெட்டுங்கோ. இதோட வெட்டிட்டு நீங்க தண்ணிக்க வச்சா இதுல வேரோடி இதோட கண்டா வந்துடும். நீங்க இதுல வெட்டக்கூடாதுன்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம். இது பிஞ்சா இருக்கிறபடினால இதுக்கு பிளப்பு பத்தாது. அதுதான் நான் இந்த நோமலா 2 கணுகடி என்று சொல்றது இங்க நடுப்பகுதிய மேல் பகுதியண்டைக்கு 1 2 3ஆவதுல வெட்டணும். நீங்க இப்படி வெட்டினா இங்க குறுத்து வச்சு இதை கட்டையா நீங்க சோட்டா பரவ விடலாம். கீழ் இது 2 கணுகுடியோட அந்த கணுகிடு இது தண்ணிக்க வைக்கிற மாதிரி இங்க பாருங்க ஏற்கனவே வருது. நீங்க எப்ப தண்ணிக்க வைப்பீங்க நாங்க வளர மாட்டோமோ என்ற மாதிரி நிக்குது. அப்படி செய்வோம். மற்றது கொய்யா இதுவும் அதேதான். இதுவும் அப்படியே 15 யூரோ தான். இதுவும் பட்டபடி தான் உணர்ந்தலாம். 15 யூரோக்கு கொய்யா கண்டு இப்படியே எடுத்திருக்கிறேன். ஆனா இல்ல இது இப்படி வெட்டி இருந்ததா உங்களுக்கு? இதோட வெட்டினபடி. ஆனா இதுல இந்த இலை இருந்தது. இது புதுசா வச்சு கொண்டு வருது தலைக்கு எல்லாம் சின்ன சின்னனா தான் இருந்தது. இப்போ வளர்ந்து கொண்டு வரீங்க. இதுகள் இப்படி நீங்க சாடிக்குள்ள மண்ணை போட்டு தான் பழக்க வேணும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நீங்க மண் மாத்துறதுன்னு சொன்னா இந்த கரியா கொஞ்சமா எடுத்து போட்டு புது மண்ணை நீங்க போடலாம். இந்த எடுத்த மண்ணை வேற ஒன்றுக்கு நீங்க பாவிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னடா அதுக்குள்ள வேற வெளித்தொடர்பு இல்லாதபடியா கொஞ்சம் மண் எடுத்து புது மண் நீங்க புளுமனையோட பூக்கண்டுக்கு போடுற மண் போடணும். மற்றது இந்த இலை என்ன காய்க்குமா நீங்க யோசிப்பீங்க வைக்கிற எல்லாம் காய்க்குமான்னு கேட்கறத விட்டுட்டு இந்த வர்ற இலையில நீங்க வீணாக்காம பழுத்து விளோக்கும் முதல் இப்படி இலையில எடுத்து டீ போட்டோமா சொதிக்குள்ள போட்டோமா சோத்தோட போட்டு அவிச்சோமா அதுன்ற சத்து ஏறும். ஏண்டா கொய்யா வீணாக்காதேங்க. இந்த சில படத்துல பாக்கல அந்த சீக்கிரம் பத்திரவே அதை பிறகு அதை வந்து போட்டா அதுக்குன்ற மனம் இருக்காதான்ற ஒரு படத்துல எல்லாம் காட்டும். அப்படி கேட்கல சிரிப்பா. அதை விட்டுட்டு நீங்க நோமெல்லாம் அந்த கொய்யா பழம் உடம்புக்கு எவ்வளவு நல்ல சத்துக்களை பற்றி எல்லாம் நிறைய சொல்லப்படுது. அது இன்னொரு காலையிலே அதை பற்றி கதை கேட்கல அதுன்ற சத்தை சொல்லுவேன். இதை நீங்கள் இந்த இலை வாடி விளோக்கும்னா வாடி விழுகிற இலையே டீ குடிக்கிறதோ சோறு அவிக்கும் போது அந்த இலையே ஒரு 3 இலையோ 4 இலையோ அதுக்குள்ள போட்டு அவிச்சா அதுன்ற சத்து சோறுல பாசமாவினுக்கு ஏறும். அதுல உள்ள சத்து அதுல இறங்கிடும். இப்ப நாங்க தொடர்ந்து வெளியில தோட்டம் எப்படி இருக்கு அதாவது மண்ணில வச்ச பயிர்களை பற்றி பார்க்க போறோம். என்னண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் வெளியில் வந்துட்டு இந்த சுரக்காய் கொடிக்கு பக்கத்தில் பைத்த கொடிக்கு எப்படி ஒரு சின்ன பந்தலாக மரத்துக்கு ஏற்ற பந்தல் போட்டிருக்கிறார். குரங்கு வால் பைத்தங்க இது விதி எங்கே எடுத்திருக்கிறீங்கள்? இது எவ்வளோ காலமாக உங்களுக்கு இந்த இது சரி வருது இந்த பைத்த? இது இப்போ நான் நினைக்கிறேன் 3 வருஷத்துக்கு முதல்ல இருக்கா போனால் நிறைய காய்ச்சது. அது இதை விட நீட்டு நிறைய காய்ச்சது. இப்போ இது வந்து அதுக்கு பிறகு இப்போ தான் முதல் முறை போட்டிருக்கிறீங்க. இதில் 2 விதம் இருக்கு. ஒன்று பச்சை மற்றது இது நோமலாக நான் கண்டிருக்கிறேன் ஊரில். அதாவது இந்த இதை பாருங்க குரங்கு வால் பைத்தங்க இது நோமலாக நாங்கள் ஊரில் பார்த்த பைத்த தான் நல்ல நீட்டாயும் இங்கே இதுலையுமே இருக்குது. பம் ஆரம்பம் இங்கே பாருங்க இப்படி பைத்த நீட்டாக இருக்குது. ஆனால் இந்த பச்சை நான் தான் கேட்டேன் என்ன 2 இனமாக பச்சையாக கிடக்கேன்னு யோசித்தேன். ஆனால் கூடுதலாக இப்போ ஏசியன் கடையில் வர்றது சில வழி ஒரு இதில் விட ஒரு கொஞ்சம் குறைஞ்ச பச்சை கலர்ல இருக்கிறது. ஒரு சிவப்பு கோடு விழுந்தா இருக்குது. அப்படி கணக்க இருக்குது. அப்படி இருக்குது பாருங்க. இதுவும் பச்சை தானே? பச்சை தான். அங்க இருந்து கொண்டு வந்த விதை தானே? மற்றது இந்த பைத்த அன்பர்களுக்காக கேட்கப்படுற கேள்வி இதே இடத்துல தான் நெடுக வச்சிருக்கிறீங்களா? இல்ல இடம் மாத்தி 3 வருஷத்துக்கு முதல்ல அங்க வச்சிருந்தாங்க. எதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்டேன்னு நீங்க அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்றீங்க?
ஓ எனக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் பசலை வந்து ஒரு இடத்த ஒரு கண்டை வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய சத்தை எடுத்துடும். அடுத்த முறை அதை மாறி வச்சா தான் அது ஒன்றை விட்டு ஒரு வருஷம் அந்த இடத்துல அந்த பயிரை வைக்கலாம். அடுத்தடுத்த வைக்கல மாறி இன்னொரு பயிரை வச்சால் அது மாற்றி இதாக எடுக்கல அதுக்கு இன்னொரு பயிருக்கு வேறு சத்து எடுபடும். அப்போ நீங்கள் மாறி வைக்கல நல்ல சத்து வரும். அதுக்காக மாறி வைக்கிறோம் பசலை போட தேவை இல்லையோன்னு கேட்டுறப்படாது. பசலை நீங்கள் எவ்வளோ உங்களுடைய அறிவுக்கு எட்டினபடி அந்த பசலையை போடுறது, குதிரை சாணம் எடுத்தோ மாட்டு சாணம் எடுத்தோ கொம்போஸ்ட் செய்தோ குளியல் தாக்குறதோ அதுகளெல்லாம் கிடைக்கிறதுகளை நீங்கள் மண்ணுக்குள்ள நல்ல லொக்கவா போட்டு கிளறீங்க. ஏன் கிளற வேணும் சொல்லுங்க, அதுக்கு விளக்கம். ஏன் மண்ணுக்குள்ள பசலியில போட்டு கிளற வேணும்னு சொல்லி சொல்றோம். நல்ல லூஸாக இருந்தால் தான் வேர்கள் நல்லா ஓடி அந்த தனக்குரிய இதுகளை சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். இப்போ இந்த மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அவைக்கு தண்ணிக்குள்ளே அப்படியே அவை எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு வந்து இவை ஓடணும், ஓடி தேடி அதை எடுக்கணும். அதை விட இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன காரணம் ஒன்று சரி, இன்னொன்று அதிமுக்கியம் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். தெரியல, நீங்க சொல்லுங்க. சுவாசம், ஒட்சிசன் வேருக்கு சுவாசம் கட்டாயம் தேவை. எங்கட மனுஷருக்கு சுவாசம் பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் வெளியில வந்தோடனே ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்குள்ள நீங்க பசலைக்கு மேல பசலை குலதாருங்கோ தனியா பசலையா அந்த எரிவா போடாம என்று சொல்றேனே, அந்த மண்ணுக்கு லூசா லொக்கவா இருந்தா காற்று வேருக்கு நிறைய சுவாசம் தேவை. அப்பதான் இங்க அடி அத்திவாரம் சரியா இருக்கணும் வீட்டு கண்டிவினம். அதே மாதிரி அடி வேருக்கு சுவாசம் சரியா பசலையும் சுவாசமும் சரியா இருந்தா மேல நிறைய உங்களுக்கு காய்ச்சி தொங்கும். அடுத்து நாங்க பார்க்க போறோம் இடையில பூக்கண்டு. இதுக்கு என்ன பேர் சொன்னால் இந்த பூக்கண்டுகள் வைக்கிறதும் எதுக்காக? மகரந்த சேர்க்கைகள் தேனிகளை வரவழைச்சு மகரந்த சேர்க்கை உருவாக்குறதுக்கு. மற்றது இதுக்கு முன்னால் உங்களுக்கு முள்ளங்கி நட்டுருக்குறோம், அப்படித்தானே? இது எவ்வளோ காலம் எடுக்குது இந்த முள்ளங்கி? இது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல் போட்டால் நிறைய வந்தது. நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தேவையாண்டு. 8 கிழமை நான் யோசிக்கிறேன் என்று தான் நினைக்கிறேன். அப்போவே சின்ன கிழங்கு வச்சுட்டேன் நம்ம உள்ள பார்த்தேன்னா. இன்னும் ஒரு 2-3 கிழமை இது குளிருக்கேமே இருக்கும். ஓ குளிருக்கே நீங்கள் ஜனவரி மட்டும் வச்சிருக்கலாம். இங்கே ஒன்று மற்றது அன்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் கனடாவில் இருக்கிறோம், அந்த கண்டு எப்படி வைக்கிறது, டென்மார்க்கில் இருக்கிறோம், இந்த கண்டு எப்படி பாதுகாக்கிறது, வாழை எப்படி பாதுகாக்கிறது, எந்த மாதம் பாதுகாக்கிறதுன்றது. அதே மாதிரி ஜெர்மனியிலேயுமே அந்த பிரச்சனை இருக்குது. ஜெர்மனியிலையும் எல்லா இடமும் ஒரே மாதிரி காலநிலை இல்லை. ஒரு இடத்துல வேலைக்கு விண்டர் வந்துடும், அப்படி இருக்குது. அப்படி என்றைக்குள்ள நீங்கள் இங்கே அதாவது குளிர் இடங்களில் கூட இருக்கிற நீங்கள் அந்த நாட்டிலே எந்த பயிர் குளிர்கா நாட்டுக்கேற்ற பயிரை வைக்கணுமோ, உதாரணத்துக்கு இந்த முள்ளங்கியாக இருக்கட்டும், இஞ்சத்தே ஸ்டங்கன் போனன் என்று சொல்கிறது, போனன் என்று சொல்கிறது, பீட்ரூட், அதுகளெல்லாம் இஞ்சத்தே நாட்டுக்கு குளிர் சாடையாக இருந்தால் கூட 11ஆம் மாதம் மட்டும் தோட்டத்தில் நிற்கக்கூடியது. அப்படியான பயிரை நீங்கள் கூட வச்சு பலன் பெறுங்கோ. ஏசியன் இது எங்களோட நாக்கு சுவைக்காக நாங்கள் தேடி தேடி ஓடுறோம். அப்படியானது அந்த நெல்லை வெக்க நேரங்களா அல்லது கிளாஸ் கண்ணாடி கூடு வச்சோ அல்லது வெக்க இடங்களில் இருக்கிற நீங்கள் நேரடியாக தோட்டங்களில் கூடுதலாக வைக்கலாம். அடுத்து நீங்கள் இது மணத்தக்காளி, நிறைய பேருக்கு இந்த தக்காளி சாப்பிடலாமா அந்த தக்காளி சாப்பிடலாமாண்டுவீங்க. இது இப்படி பச்சை காயாக குழியாக இருக்கும், இப்படி கருத்த பழம் வரும், தாராளமாக சாப்பிடலாம். வயிற்று பிரச்சனையை போக்காட்டும். ஒரு அல்சராக இருக்கட்டும், வயிற்று கோளாறாக இருக்கட்டும், மற்றது கீரை இல வகையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே சத்து இதில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு பருப்புக்குள்ளே போட்டு கூட காய்ச்சலாம், அல்லது முள்ளங்கியோட சேர்த்து கூட இதை வதக்கலாம், அல்லது தனியாக கூடவே இந்த இலையையும் இந்த காயையும் வேணண்டா அப்போதை கேட்டிருந்தார், இதை காயையும் காய்ச்சலாமோன்ட்டு கேட்டிருந்தார். அப்போ தான் நான் சொன்னேன், காய் இந்த இலை எவ்வளவு இந்த தண்டு பிஞ்சா ஒடிக்கலுமோ இந்த நுனி இது ஒடிக்கலும், இவ்வளோத்தோட முறிச்சிட்டு மற்றதுகளை இந்த இப்படி காயோட இப்படி இலையா இப்படி இப்படி அப்படியே சேர்த்து வடிவாக கழுவி போட்டு கீரை கடைஞ்ச மாதிரி 2 பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு கடைஞ்சி போட்டு தேசிக்காய் அப்படி தேங்காய் போட்டு அல்லது தேங்காய் பால் அல்லது தேங்காய் பாலும் உங்களுக்கு கிடைக்காட்டி பசுப்பால் கொஞ்சம் விட்டு கூட கடைஞ்சி சாப்பிடலாம். அதை பழக்கி கொள்ளுங்க. அது மணத்தக்காளி நிறைய இது இருக்கு. இந்த பழுத்ததை அது விதியா எடுக்கலாம். அதைத்தான் நாங்கள் நம்மளா பழுத்ததை தான் எடுத்து சாப்பிட்றது. ஆனால் முதல் முறை நீங்கள் சொல்ற சமைக்கலாம். அப்படியே கறிக்கில்ல கூட சொதிக்கில்ல போடலாம். மற்றது இதுலேயே ஒரு கீரையை பார்த்தீங்க, ஆங்காங்கே கீரை போட்டு கண்டபடி வளருதுன்னு சொல்லியிருந்தார். இங்கே பாருங்க, நல்ல பெரிய கீரை உண்மையில சிறப்பாக வளர்ந்துருக்குது.
இதை முறிக்க இப்படியே முழுக்க எடுக்க தேவையில்லை. இப்படி முறிக்கண்ட வந்து கொண்டே இருப்பார். மற்றது இதில் புளிக்கீரை, பசலிக்கீரை என்று சொல்லுவோம், புளிக்கீரை என்று சொல்லுவோம். இதுக்குமே நீங்கள் தனியாகவும் சாப்பிடலாம், பருப்புக்க போட்டும் சமைக்கலாம். கீரையோட கூட சரிக்கிச்சரி, இந்த கீரையும் இதுக்கும் சேர்த்து சரிக்கிச்சரி சமைக்கலாம். சீனி வறுத்தக்காரருக்கு, அதாவது சுகர் பிரச்சனை, சுகர்கிறவங்களுக்கு சூப்பரான இந்த இலை. மற்றது நீங்கள் கேரட் நட்டுருக்குறீங்க. கேரட் நல்லா வருதா உங்களுக்கு? இது நல்லா வருது. ஆனால் இன்னும் தெரியல, ஒவ்வொரு கெவரா வச்சு நிறைய இதுகள் வச்சு கொண்டு போயிருக்கோம். கேரட் ஒன்று தானே ஒன்று வரும். இது வந்து 2 கிலோ வச்ச மாதிரி பார்ப்போம். இப்போ அது ஒரு இது மாதிரி வளரினா வேணும்னு தெரியும். நானும் புடுங்கையில் விட்டுட்டேன். அருந்துட்டு தான் மெதுவா அதையெல்லாம் கொஞ்சம் வைரமாக இருக்கிற கொஞ்சம் இது பார்த்துக்கல எத்தனை முறுக்கு மாதிரி எல்லாம் உருண்டு விதிரண்டு இது மாதிரி 2 விதம் கலந்த மாதிரி இருக்கு. 2 இது ஒவ்வொரு ஒரு கலர், இது ஒவ்வொரு ஒரு கலர். நீட்டா வரவோணும். இப்படி சுருண்டு 2 மரம் தான், 2 மரம் சேர்ந்துருக்குது. ஓகே ஓகே. மற்றது இப்படி வந்திருக்குது. என்ன காரணம்? சிலவள நிலம் சாஃப்ட் இல்லாமல் நிலத்தில் போகாமல் மேலே சுருண்டு இருப்பாரோ என்னன்னு தெரியல. இது நாங்கள் சுவிஸில் போயிருந்த நேரம் வேணி ஒன்று தான். அப்போ அங்கத்தை விதை ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம். இந்த முதலே பிடுங்கி இருக்க வேணும். ஆனால் இருந்தாலும் முதல் பிடுங்கினதுகளும் இப்படித்தான் இருக்குது. காரணம் தெரியல. நாங்கள் பார்ப்போம் அடுத்தடுத்த முறை வேறு டெஸ்ட்டுகள் என்னென்று ஜோதிச்சு பார்ப்போம். மற்றது இப்படி பிடுங்கினதை நல்ல இடிகளை சேர்த்து கரட்டோடையே வதக்கலாம். இரண்டா மருந்தடிகள் இல்லை, பியோ. இது நாங்கள் கடையிலேயே புரிம்பா ஒரு 5-6 கரட்டோட வெளியே அவிப்பினோம். அதை அப்படியே பார்க்கலாம். மற்றது இது மிளகாய், மேலே பார்க்குற இந்த மிளகாய் இருக்குது. பார்க்க அதாவது மெல்லிய பச்சை கலர் நல்லா இருக்குது பார்க்க. இது உரைப்பு மிளகாயா நார்மல் மிளகாயா? சரியான உரைப்பு. இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பேர் இருக்கா? இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து அநேகமாக சைனீஸ், சைனாக்காரர், வியட்நாம்காரர் தான் கூட இது கூட பாவிக்கணும். ஒரு வியட்நாம்காரர் தான் எனக்கு இப்போ 2 வருஷத்துக்கு மேலே அந்த கொட்டையில் தான் இப்போ திருப்பி வந்தோன்றது. நீங்கள் யாரெல்லாம் உரைப்பை கூட சாப்பிட்றீங்களோ, அதாவது வியட்நாம்காரர், சைனாக்காரர்லாம் இந்த தாங்களை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சைனாக்காரர் அந்த சவுட்டை காட்டுறதுக்கு எப்படி பேக்கால் மூடி கட்டியிருக்கணும், பாதுகாக்கணும்ட்டு அவியல் கூட இப்படியான உரைப்பு மிளகாய் பாவிக்கணும். அவியல் உங்களுக்கு கிட்டவா இருந்தால் அவியலிட்ட விதை கேட்டால் நீங்கள் அவர்கள் 2 மிளகாய் விதை கண்டு கட்டாயம் இல்லைன்னு சொல்லாமல் தருவார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு சில அன்பர்கள் என்னட்ட கேட்டிருந்தீர்கள் அந்த விதை எங்கே எடுக்கிறதுண்டு. ஆனால் அவர்கள்ட்ட தான் அது எடுக்க வேணும். இன்னும் இந்த கடைகளில் நான் காண இல்லை. நீங்கள் அவர்கள்கிட்ட இருந்தால் ஒரு அன்பு முறையாலேயோ ஏதோ கேட்கலாம், தருவினம் கட்டாயம். மற்றது பீட்ரூட் நட்டுருக்குறீங்களா? எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் 9ஆம் மாதம் வந்துட்டு தானே. இப்போ இதில் எதுவும் பிடுங்கினா வீட்டில் உள்ள கழிவு இதுகளை கொண்டு வந்து உடனே இதுக்குள்ளே தாக்குறது நல்ல ஐடியா. என்னென்னா பேருந்து தாக்க லேட் ஆயிரும். சேர்த்து வச்சிருக்கிறத அப்ப எப்படி சேர்க்கிறீங்க? இந்த கம்போஸ்ட் இப்ப வீட்டுல ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அதுக்குள்ள சேர்த்து வச்சுட்டு கண்டுகள் புடுங்கின இடத்துல கொண்டு வந்து இப்ப இது தாட்டாச்சு. இதெல்லாம் போலவும் தாட்டு இருக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் தாட்டு இருக்குது, இதுல தாட்டு கிடக்குது, இதுல தாட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் அப்படியும் அங்க ஒரு கிலோ கிட்ட வரும் அப்படியாது கழிவுகள். அப்ப அதுல இதென்ன ஒரு வித்தியாசமா கண்டிருக்கு. இது ஒரு பழம் உண்டு, என்ன பேர் எனக்கு தெரியல. உள்ளுக்கு ஒரு மஞ்சள் பழம் உண்டு வருமோ? எங்க எடுத்தீங்க இந்த கண்டு? முளைச்சவர். இது முதல் நினைக்கிறேன் 4 வருஷம் இருக்கும். அந்த இடத்துல இப்படி அந்த முன்னுக்கு வச்சிருந்தாங்க ஒரு மரம் உண்டு. அதுக்கு பிறகு தெந்த வாட்டுக்கு எங்கேயாவது ஒன்று முளைக்கும். ஓகே ஓகே. அப்போ எங்களுக்கு தெரியும், ஓகே இவர் தான் வர 2 விட்டு இருக்கோம். விட்டாச்சு. கத்தரி வழியில் வச்சிருக்கிறீங்க. இப்போ தண்ணியில் அது வச்சது ஒரு வித ரகமாக இருந்தாலும் இது வச்சது கொஞ்சம் பெருசாக இன்னும் செட்டுகள் வச்சு வந்திருக்குது. எக்ஸ்ட்ரா பசலி என்ன போட்டீங்க இதுக்கு? இதுக்கு பசலையாண்டு கொம்போஸ்ட் தான். இதுவரைக்கும் எதுவுமே பாவிக்கல. இதுக்கு முன்ன காய்ச்சி ஆஞ்சிருக்கிறீங்களா? இதுல இது அந்த பச்சை கத்தரிக்காய் 2-3 போவீங்க. இது 30 காய்ச்சி கொண்டு வர. அப்ப இது எப்படியும் 11ஆம் மாதம் மட்டும் நிற்கும். 11ஆம். மற்றது அதை எடுத்து கத்திரிக்காய் பாருங்க 11 நெடுக 12 மாதமே வெயில் இருந்தால் எங்களுடைய ஆர்வத்துக்கும் இதுக்கும் வேற ரகம். அங்க உள்ளவ உண்மையிலே செய்யாம இருக்கிறீங்களே. நான் என்ன பதில சொல்ல வேண்டாம், கோவிக்கே இல்லை. ஆனால் சொன்னேன் எங்களுக்கு அவ்வளவு கவலையாக இருக்குது. ஏன் 12 மாதம் இங்கே அந்த வெதர் இருக்கக்கூடாதுன்ட்டு உண்மையில் கவலை நெடுகவே இறைவன்கிட்ட கேட்குறது அதுதான். அதோட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பப்ரிக்காய், அதாவது குடமிளகாய்ன்னு சொல்கிறது, பப்ரிக்காய் எல்லாம் நிற்கிது. அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, பாவிக்கிறீங்க?
கறி கறி வைக்கிறீங்க கறி முட்டை உள்ளுக்குள்ளே கீறி போட்டு முட்டை உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே மனைவி வைப்பா நல்லா இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மிளகாயை இது கொஞ்சம் முதல் பொட்டை எடுத்து போட்டு ஒரு பக்கத்தை இதாண்டிட்டு டின் மீன் சம்பல் போட்டுட்டு அதை உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி அன்பராட்டம் செய்கிறான்னு சொல்கிறது அதை அப்படியே எடுத்துட்டு அப்படியும் சாப்பிடலாம். அல்லது குழம்பு கூட்டி நிறைய வெங்காயம் வெந்தய குழம்பு வைக்கிற மாதிரி வெங்காயம் கூட்டுவோம் இல்லை, அப்படி கூட்டி தப்பல் குழம்பா எடுத்துட்டு இப்படி செய்த இந்த பொருளை அப்படியே போட்டுட்டு கிளறி போட்டு மூடி விடுறது. அது இந்த உரைப்பு உப்பு புளியெல்லாம் ஊறினதுக்கப்புறம் அதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கூடுதலாக அங்கே ஹோம் சயின்ஸ் படித்தவையாக இருந்தால் இதை கட்டாயம் செய்தே ஆவினோம். மற்றது கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குன்ட்டு நான் சொல்கிறது வத்தாளங்கிழங்கு. இலங்கையில் வாழ்ந்தவர்கள் வத்தாளங்கிழங்குன்னு சொல்லிவினோம். எனக்கு தெரிய வாதிரவத்தை ஒரு பேர் போன இடம் வத்தாளங்கிழங்குக்கு. இப்போ இந்த வருட காலத்தில் முந்தைய எங்கட மக்கள் அன்பர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வருட காலம்தான் நானுமே கூடுதலாக அதை நட்டு பயிரிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அன்பர்கள் கூட பயிரிட்டு வருகின்றார்கள். ஏனென்னா இந்த நாட்டுக்குரியது பயிர். அப்போ கொஞ்சம் குளிர் வந்தாலும் நிற்கும். மற்றது அதிலே ஒன்று கீரை காய்ச்சலாம், அதாவது சுண்டி கீரையாக காய்ச்சலாம். வடிவா நீங்கள் பயப்படாமல். மற்றது வளர்ந்து வர்ற கெட்ட கண்டு பெருப்பிக்கணுமோ ஒரு காண நீங்கள் எத்தனை கண்டு உருவாக்கலாம். ஒரு ரெண்டு போகம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் பிந்தி நல்லா வச்சால் அதில் வர்ற கெட்ட கட் பண்ணி எவ்வளோ இடம் இருக்கிற நீங்கள் பெருப்பிச்சு வைக்கலாம். அந்த கிழங்கு உருளைக்கிழங்கை விட மிக மிக சிறந்ததுன்னு சொல்லி நான் வாசிச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுகள்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு மற்றது அந்த இலை கீரையாக பாவிக்கலாம். இதில் இருந்து பாருங்கள், உருளைக்கிழங்குன்ற இலை நீங்கள் பாவிப்பீங்களோ இல்லை, அப்போ அதுன்ற இலை கீரையாக பாவிக்கலாம்டா அந்த கீழ்கிழங்கு எவ்வளவு மிக மிக சிறந்தது. இப்போ நீங்கள் அது அவிச்சு போட்டே சும்மாயே அன்பர்கள் சிலர் சொல்லியிருந்தாங்கன்னா இரவில் சும்மா அவிச்சு போட்டு அதை சாப்பிட்றேன்னு இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல விஷயம் அது. இதாண்டு அடுத்து 3 இடத்தை எடுத்துட்டோம். மற்றது கிடக்குது அப்படியே. என்னடா நாங்கள் தேவைக்கு மாத்திரம் கிண்டி இருக்கிறது, மற்றபடி இல்லை இல்லை அப்படியே. என்னடா அது அப்படியே இருக்கும் மட்டும் இருக்கும். பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ கிண்டி எடுக்கிறேன். வெண்டி நான் வெண்டி கண்டு போட்ட போது இவ பாலா அவர்கள் தான் கூறியிருந்தார், வெண்டி இங்கே கட்டாயம் பெறும். ஆனால் 100% 99% எல்லா மக்களிடையும் இந்த வெண்டி பாலடைந்து செல்கின்றது. அவ்வளோ கவலையாக இருக்குது. மினக்கட்டு வச்சு உண்மையில் எவ்வளோ பசலியை ஊட்டியும் வேற இல்லை. நீங்கள் என்ன விஷயம் இது வித்தியாசமாக இந்த வெண்டி கவனிச்சிருக்கிறீங்க? எனக்கு அது எந்த அனுபவத்தின்படி நான் சொல்லணும்னு சொன்னால், வெண்டி நேரத்துக்கு கொண்டு வச்சா முளைக்குது இல்லை. என்னென்னு சொன்னால் நிற்கிறார் கண்ணீரம் வளராம இருக்கிறார். நான் ஜூலை மாதம் ஆரம்பத்தில் அல்லது நடுவில் ஆரம்பத்தில் வச்சா சரியா வருது, உடனே வளர்ந்துருது, கடகடாண்டு வளர்ந்து உடனே காய் வருது. அதான் நான் இது எந்த அனுபவம். உண்மையோ இல்லை, நாங்கள் அடுத்த முறை நீங்கள் சொன்னது அதுதான் காரணம் என்றால் அன்பர்களே 7ஆம் மாதம் முதல் பகுதியில் தான் இதை கொண்டு வாங்க. நான் பொதுவாக சொல்லியிருந்தேன், செடிகள் கொடிகள் எங்கட நாட்டு செடி கொடி என்று சொன்னால் 5ஆம் மாதம் நடுப்பகுதி, 5ஆம் மாதம் சிலவிட முற்பகுதி கொண்டு வரலாம். உங்களோட இருக்கிற இடங்கள் காலநிலை கொஞ்சம் பிள்ளையாக இருந்தால் நடுப்பகுதியில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் வெண்டி எல்லாத்திலும் விட அறவே வித்தியாசமானது. அதை பெரிய இதாக வர பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் 7ஆம் மாதம் கொண்டு வாங்க. இப்போ அண்ணா ஒரு அளவுக்கு காய்ச்சிருக்குது. மற்றது அவருக்கு பெருசாக தண்ணி தேவையில்லை, தண்ணி கணக்க விடணும் இல்லை. தண்ணியை விட முக்கியம் நல்ல வெயில் வேணும். வெயிலும் நல்ல அதற்குரிய வாம் இருந்தால் முளைக்குதாண்டு எந்த அனுபவம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆங்காங்கே இந்த தோட்டத்தில் நல்ல கீரை என்று சொல்லுவோம். ஊரில் இந்த கீரையை நல்ல கீரை என்றுவோம். மற்றதை எல்லாம் கலந்தா தொய்யில்கள் என்று சொல்லுவோம். பல கீரை எல்லாம் கலந்து போட்டு பல தொய்யில் பல கீரை என்றுவோம். இந்த நல்ல கீரை என்றதுக்கு இது நல்ல கீரை தான் இதுக்கு பேரா இல்லை வேற பேர் இருக்கா தெரியாது. தெரிஞ்ச அன்பர்களே இந்த கீரைக்கு என்ன பெயர் எனக்கு தெரிய பிறந்தவள இது நல்ல கீரைண்டு புரிம்பாத ஒரு சிலர் இங்கேயும் இருக்கணும். அந்த கீரைண்டா தான் விரும்பி சாப்பிடுவினோம். இப்போ அரைக்கீரை, புளிக்கீரை, தேங்காப்பு கீரை, பசளி, அங்கே சாரணை, சிவப்பு சாரணை, வெள்ளை சாரணை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட்டா சமைச்சு கீரை தேங்காப்பு போட்டு கடைஞ்சால் அதில் உள்ள சத்தம் அதுக்கும் சோறும் தனியாக சாப்பிட்டாலே பூரண சத்து கிடைச்சிருக்குமென்று சொல்லிவினோம். ஆனால் இங்கே கூட நீங்கள் அந்த நல்ல கீரை மட்டுமே பாவிக்கிறீங்கள். ஏன்
அதை மற்ற புளிக்கீரை அரைக்கீரை பல தொயில் நீங்கள் தோட்டத்துக்குள்ள இதண்டா அந்த பல தொயில்களும் முளைக்குது, அதையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க. மற்றது இந்த கீரைக்கு நல்ல கீரை தான் பேரா, நீங்கள் வேறு இடங்களில் வசிக்கிறீங்க அதுக்கொண்டு ஒரு பேர் வச்சிருப்பீங்க, அது எனக்கு தெரிந்தால் மற்ற அன்பர்களுக்காக எழுதவும். இது போர் இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் பிந்தி வச்சிருக்கிறீங்க. நார்மலாக நவம்பர் மட்டும் வரும் ஒரு நம்பிக்கையில் போட்டு கிடக்கு, சும்மா கிடந்தது சின்ன போட்டுருக்கு. ஆனால் போஞ்சி அதாவது இந்த பீன்ஸ் அண்டு சொல்கிறது, சில பேர் போஞ்சிக்கண்டா என்னென்று உண்மையில கேட்கினா அண்டு சொன்னால் அது போஞ்சிக்கத்தான் சொல்கிறது. அந்த ஒன்று முளைக்க 2-3 போகமா இது நடுறவை, அந்த மெட்டதை எடுத்து முடிய இது கண்டு. அப்போ இது இப்போ 9ஆம் மாதம் 11ஆம் மாதம் மட்டும் இங்கே வெயில் நிற்கிறபடிக்கினால 3 மாதம் மண்டபடிக்க அதை போட்டிருக்கிறீங்க. பலன் கிடைக்குமென்ற நம்பிக்கை அண்ணாக்கு இருக்கு. மெட்டது நாங்கள் சுற்றி வர பார்க்குறோம். 1-2 பல கண்டுகளும் அங்கால நட்டுருக்கிறார். அதாவது பேர் என்று சொல்கிறது இது ஹைடில் பேர், நீலப்பழம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பெரிய இடத்தையும் பிடிக்காது. அன்பர்களே, உங்களுக்கு இடம் இருந்தால் அப்படியான இரண்டா வாங்க போனால் ஒரு 200-250 கிராமே 3 ஈரோ அப்படின்ட்டு விலை சரியான. சூப்பர் மார்க்கெட் வழியே ஒரு 5 ஈரோ 3 ஈரோக்கெல்லாம் வந்தால் நானுமே வாங்க தவற விட்டுட்டேன். அடுத்த முறை வாங்கி நடணும். நாங்கள் அடுத்த பெரிய பிரச்சனை மக்கள் நத்தை என்று சொல்லியே நான் தனியொரு காணொலி கூட போட்டிருந்தேன். அதே நேரம் நேரடியாகவே இந்த நத்தை வராமல், அதாவது மேலே இந்த டெக்னிக் மூலத்துக்கு நத்தை பிரச்சனையே அறவே இல்லை. மற்றது நிலத்தில் நாங்கள் இந்த புல் பகுதியோடு இப்படி வச்சோம்னு சொன்னால், அதாவது கீரை இல வகைக்கு இப்படி நத்தை வருமன்றதுக்காக எந்த முறையை கையாண்டிருக்கிறார் என்று சொல்லி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறார் பாலா. நீங்கள் இந்த நத்தை பிரச்சனையோருக்கா எப்படி என்று மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பு தகடு ஒட்டி இருக்குது. ஆனால் செப்பு தகடு தான் நீங்கள் ஒட்டணும், இப்படி கம்பி இது மலிவு இந்த கம்பி, மற்றது கன காலத்துக்கு நின்று பிடிக்கும். நான் முதல் செப்பு தகடு தான் போட்டேன். நான் அது இவ்வளோ நாளாக நிற்குது. இந்த கம்பியால என்னென்ன நத்த போகும்? ஓ அதான். இப்போ இதில் 2 கம்பி இதில் போட்டிருக்குது. இந்த 2 கம்பி சுற்றி வர வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று முட்டாது, தனியே இருக்குது. இதில் நான் வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி விட்டா இதில் வந்து மின்சாரம் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கும். அதாவது பேட்டரி கரண்ட் அதில் தெரியும் தானே 9 வோல்ட்ஸ் அப்படியே. அப்போ இதில் ஏற வரையக்குள்ள அவருக்கு மின்சாரம் ஃபீல் பண்ணுவார். அதில் அடிக்கணும் இல்லை, சும்மா ஏறினாலே அது ஃபீல் பண்ணும். இதுக்குள்ளே இது பிரச்சனை இருக்குன்னு போவாது, உள்ளே போவாது, வெளியில் போயிடும். அது நார்மலாக ஒரு 9 வோல்ட்ஸ் பேட்டரி ஒன்று இதில் கனெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் தான் இல்லாம். ஆனால் எனக்கு சோலாரில் கரண்ட் இருக்கிறபடியா நான் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க. இதில் இது கொடுத்துருக்குது. இப்போ வேணுமெண்டா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் லைட் ஒன்று கூட்ட போகிறேன் இதில் எந்த நேரம் வேலை செய்தண்ட தெரிகிறதுக்கு. இப்போ நான் போகிறேங்க, நான் இந்த மீட்டர் எடுத்தோன்னு வந்து காட்டுறேன். இதில் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் வேறுங்க லைட் எரியுது. நீங்கள் சுற்றி வர எங்கே போனாலும் இந்த லைட் எரியும். என்னென்னு சொன்னால் இதில் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. ஓ மற்றது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பேட்டரியை போட்டால் அவ்வளோ காலம் பேட்டரி வேலை செய்ய மாட்டேன். அடுத்த கேள்வி அதுதான் வரும். என்னென்னு சொன்னால் இது இதில் ஒன்றுமே கனெக்ட் பண்ண இல்லை, லைட்டோ எதுவுமே கனெக்ட் பண்ணாதபடியாக பேட்டரி பேசாமல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது ப்ரண்ட் மெல்ட் இருக்குது தானே, அந்த ஃபொயா இதுன்றதுக்கு மேலே பூட்டியிருப்போம் டாக் வழியை, அதுக்கு போடுற பேட்டரி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பாவிக்கும். அதே மாதிரி அளவு கரண்ட் தான் இதுக்கு எடுக்கும். அளவு அதாவது குறைஞ்ச அளவிலே அப்படி எடுக்கிறபடினால நீங்கள் மாற்றவே தேவையில்லை, அது அப்படியே இருக்கும். இந்த வாட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமெண்டா விண்டருக்கு கலட்டி கொண்டே வைக்கலாம், தேவையில்லை. விண்டருக்கு தேவையில்லை, அதாவது பயிர் வைக்கல அதை கொண்டு வந்து போட்டு விடலாம். ஓகே, நல்ல விஷயம். என்னன்னு சொன்னால் அன்பர்களுக்கு இப்படி ஒரு பயிரை வந்து நாசப்படுத்துதுன்னு சொல்லி சொன்னால் சிலவர்களுக்கு சரியான வேதனையாக இருக்கும். உண்மையில் இது நல்ல ஒரு விஷயமாகவும் நல்ல ஒரு தகவலாயும் சென்றடையும். மிக்க நன்றி, உண்மையில மிக்க நன்றி. இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து வாழை மரம் 2 அடி வச்சிருக்கிறார். அந்த 2 அடியிலேயுமே நிறைய வாழை நிற்குது, அது பற்றி பார்ப்போம். அந்த வாழை மரம் எவ்வளோ காலமாக வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இங்கே பாதுகாக்கிறீங்க? வாழை மரம் வந்து எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பரிசில இருந்து போனோம், தந்தவர் பரிசில இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்பர்களே நல்ல பெரிய இலை பாருங்க, இவ்வளவு மரமாக இருந்தாலும் அந்த வாழை இலையின் நீட்டு மற்றது அகலமும் நல்ல அகலம். இதெல்லாம் நீங்க பாவிக்கிறீங்களா வாழையில? ஓ நெடுகலம் வந்து வெள்ளிக்கிழமை இங்க வந்து வட்டி வாழை இலையில தான் சாப்பிடுறோம். நாங்கள் இதுல வந்து இருந்து தான் சாப்பிடுறது கூட ஒரு சந்தோஷம் தானே. மற்றது இந்த வாழை மரண்டோன்னு ஒரு கேள்வி ஏனென்று சொன்னா, இந்த காணொலியை நான் சொல்லி இருந்தேன், இது இந்த துறை சம்பந்தப்பட்டு படித்து கரகண்டவர்களும் இந்த காணொலியை பார்க்கின்றீர்கள் அன்பர்களே. என்னுடைய கேள்வி இப்போ எனக்கு எல்லாம் தெரியுமென்றதில்லை, எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்ததை நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். யாருமே பூரணமாக கற்று முடித்தவர்கள் இல்லை,
கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவோமல்லோ, அதே மாதிரி எனக்கு தெரிந்தது இன்னொருத்தருக்கு இன்னும் ஒரு விதமானது தெரிஞ்சிருக்கும். நான் கேட்குற கேள்வி, இதில் இந்த பச்சையத்தன்மை இருக்குது, அதுக்கு என்ன பெயர்? ஏன்னு சொன்னால் இதில் உள்ள அந்த ஒரு சத்து மற்ற எந்த இலையிலையுமே இல்லையா. அதுக்காகத்தான் அன்று பழைய காலம் தொட்டு இந்த வாழை மரம் எங்களுடைய தமிழர்கள் அறிவு கூடியவர்கள் அவர்கள்ட்ட இருந்து இந்த வாழையை பாவிக்கிற தன்மை, வாழையில் பாவிக்கிற தன்மை எங்களோட பழக்கத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு எடுக்க வேண்டி வந்தது. நாங்கள் அதில் போட்டு சாப்பிடும்போது இந்த இலையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமினா என்ன, அந்த பச்சையத்தோடு சம்பந்தப்பட்டது, அந்த பச்சையத்துக்குரிய இருக்கிற சத்தின் பேர் என்ன தெரிந்தவர்கள் தயவு செய்து அதை எழுதினால். நான் கூடவே ஒரு தருணம் அந்த பேரை கேட்டேன், பார்த்தேன், ஆனால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு ஒரு பேர் இருக்கின்றது, தெரிந்தால் உண்மையில் சொன்னால் அதை திரும்ப இதண்டா மண்டைக்குள்ள நான் பதிச்சிடுவேன். 4 பேருக்கு சொல்லலாம். அதை தெரிந்து கொண்டு இதண்டா அவர்கள் அதை சரியான முறையில் கூட பாவிப்பினோம். மற்றது இது எப்படி பாதுகாக்கிறீங்க? பாதுகாக்க ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஒருத்தர் வாழைக்குள்ளே போட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒரு ஆள்கிட்ட முரளியாண்டு. அவர் தான் எனக்கு முதல் சொன்னவர். நான் முதல் வட்டி விடுறது பசியோட வட்டி போட்டுதுன்றது அவர் சொன்ன பிறகு தான் இப்போ 2 வருஷமாக நான் அவர் ஒரு அந்த வெலன் பிளேட் இருக்குது தெரியும் தானே, இந்த ஓட்டுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக், அவர் அதால் சுற்றி கட்டி போட்டு அதை லேண்ட. அப்போ சேர்ந்து நான் பார்த்தேன், ஓகே அப்படி ஏண்டா நார்மல் அந்த என்ன சும்மா கொடுத்தினாலே ஓட்டோல கொடுத்தினால கட்டுற மாதிரி. அப்போ இந்த போன முறை முதல் முறையெல்லாம் அப்படி தான் செய்யுது. அது கட்டி போட்டு வச்சா அப்படியே அதுல இருந்தே வளைக்கட்டுது. அதுக்கு பிறகுதான் நீங்கள் உங்களோட காலவழியை பார்த்து நான் நிறைய விஷயம் சொல்லி இருந்துச்சுன்னா வைக்கல போடுறது, அதை போடுறது. இப்போ அந்த வகையில் பாருங்க, அந்த காலநிலையை பார்த்தா பிறகுதான் இந்த புல்லுகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து நான் இதுகளுக்கு போட்டிருக்கேன். உண்மையில அந்த இடத்தை சுத்தி வர போட்டா நீங்க எக்ஸ்ட்ரா பசல இதுக்கு தேவையே இல்லை. நீங்க இருக்கிற இந்த புல் இருக்கல்லோ அதுல உள்ள அந்த பச்சைய தன்மையும் அந்த சத்தும் அதுக்கு தாராளம். மற்றது கெதியில வாழை மரம் குலை போடு. நீங்கள் எவ்வளோ அந்த புல் வெட்டுற பச்சைய தன்மை கொண்டு போய் அங்கே போட்டு ஒரு வட்டமாக இப்போ பாருங்க, இவர்கிட்ட பார்த்தோன்னா உடனே அந்த பாத்தி தன்மையாக வச்சிருந்தோடனே அந்த புல்லை போட வலிக்கிட்டுட்டார். இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். இது நேர காலத்துக்கு குலை போடும். மற்றது 2-3 குட்டியை விடுங்கோ, தனிப்பட விடக்கூடாது. அதுவும் இதுக்கு ஒரு உறுதுணை. அன்பர்களே கேட்டிருந்து எதுவும் சொல்ல வேணுமா? சொல்லுங்க. முதல் நான் அங்கே வச்சிருந்தேன். நான் அந்த வாழையன் பாப்போம். என்னடா இன்னொரு அடி இன்னும் கொஞ்சம் உயரமா சுரக்காய் மரத்தோட இருக்குது நிக்குது. அவர் தான் முதல் முறை நான் வச்சது. எத்தனை வருஷம் அது? அது இப்போ 4-5 வருஷம் நினைக்கிறேன். இன்னும் கூட இல்லையா? பொத்தி தள்ளி இல்லை. என்ன நடந்தான்னு சொன்னா, அந்த அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரம் இனிமேல் 2 பெரிய சொடைச்ச மரம், வாழை மரம் மாதிரி ஒரு விண்டருக்கு அப்படியே கவுண்டு இதுக்கு அவ்வளவு இந்த வாழை மரத்தை முடைச்சு இதெல்லாம் முடைச்சிட்டு. அப்போ அதுக்கு பிறகு அந்த வாழை மரம் அதுல ஒரே ஒரு குட்டி தான் தப்பினது. அந்த குட்டி வளர்ந்து அந்த குட்டி காலம் அந்த குட்டி இப்போ அது 4 வருஷம் நினைக்கிறேன். இல்லை, அந்த குட்டி 3 அதுல இருந்து நிறைய பேர் கொடுத்துட்டேன். கன பேருக்கு இப்போ அதுல 2 பேர் நிக்கணும். அதுல இருந்து கொண்டு வந்து இதுல வச்சு இதை இன்னுமே நீங்க பெருப்பீங்க. ஒரு 2-3 குட்டி சுத்தி வர நிக்கிற மாதிரி செய்யுங்க. சரியா? மற்றது அதை பாதுகாக்கிற முறையை தொடர்ந்து பாதுகாத்து வேறுங்க. அது பழக்கப்பட்டு இன்னும் கெதியிலே ஒரு 2-3 வருஷத்துல காய்க்கிற பொத்தி வர்ற பருவத்தை அடைஞ்சிடும். என்ன சொன்னா உங்களுக்கு நல்ல வசதியா அந்த சூரியன் மறைகிற வெளிச்சம் இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இவ்விடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு வேணண்டா. இங்கதான் உதிக்கும். இங்க உதிச்சு இப்படி 24 எங்களுக்கு அப்படியே வெயில் இருக்கும் எந்த நேரம். இப்போ இந்த மரம் இருக்கிறபடியே தான் இதுக்கு வெயில் குறைவு. ஆனா அந்த பின்னேற வெயில் நல்லா இருக்குது. பின்னேற வெயில் ஒரு கணக்கான வெயில். இங்கே பின்னேற வெயில் கணக்கான வெயில். அதே மாதிரி உங்களோட தோட்டத்துக்கும் இவ்விடத்துக்கும் நல்ல வெயில் தாராளமா அமைஞ்சிருக்குது. உண்மையில மிகவும் சந்தோஷமா இருக்குது. நான் இவ்வளவு தூரம் என்று பார்க்காமல் வந்தாலும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. அதுதான் நாங்கள் முக்கியம். எவ்வளவு அது பலன் அடைஞ்சிருக்குது அல்லது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டால் அல்லது இப்படியும் மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்றதுக்கு 4 இடத்துக்கு மக்கள் தெரியக்கி அவர்களை இன்னும் தட்டி எழுப்பி அவர்களை பிரயோசனமான முறையில்
அதை அந்த இடத்தை இருக்கிற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் போக போக போன காலம் திரும்பி வராது அன்பர்களே. அரவாசியும் உண்மையில் நான் தோட்டம் பார்க்குறது அரவாசி இருந்தாலும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாரே, அவரை நேரில் சந்திக்க வேணும் என்ற இதுக்குமாகவே ஒரு அன்பர் ரெண்டு கிடைக்கிறதுக்கும் கொடுப்பனவு வேணும். அந்த ரீதியிலையும் கூட அரவாசியா ஓகே அதையும் கற்றுக்கொள்வோம். ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி 4 பேரை சந்திக்கிறோம். ஒரு குடும்பம் உண்டு, இப்படி ஒரு அன்பான ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட குடும்பம் உண்டு ஒரு கேட்கல சந்தைகளை இன்னொரு காணொலியில் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு விவசாயியை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களிடத்தில் இருந்து ஒரு அன்பு, ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு கிடைக்கின்றது. நீங்கள் சென்று அதை உணர்ந்து பாருங்கள், அதை நீங்களே அறிவீங்கள். சில விஷயங்களை உணர முடியும், அது எவ்வளவு வேண்டு உங்களுக்கு எங்களால் சொல்ல முடியாது. அதை நான் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆறார் விவசாயம் கூட செய்கிற அன்பர்களை போய் பகிர்ந்து கதைக்கிறது, அவர்களை சந்திக்கிறது, அவர்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். அன்பர்களே மிக்க நன்றி. இதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குதா, உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்குதா, உங்களோட பதில்களை போடுங்க. மற்றது நீங்கள் என்னுடைய அன்பர்கள், உங்களுடைய அன்பர்கள், இனி உங்களுக்கு பாருங்க அவ்வளோ அன்பர்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். யாரும் இந்த 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 சிஸ்டத்தை வந்து அதாவது தண்ணியில் பதிவு செய்கிறத யாராவது செய்யணும், நிறைய பேர் இதில் பயனடையணும்ன்றதான் இந்த விருப்பம். ஏதாவது என்ன கேள்வி இருந்தாலும் என்ன கேட்கலாம், இல்லை உங்களை தொடர்பு கொண்டு கேளுங்கோ. உங்களுக்கு நிறைய இதுகளை தர்றதுக்கு பதில தர்றதுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் அவரோட கலைக்கும் போதே நான் அவர்கிட்ட ஒரு இந்த இட்டு முட்டுன்னு சொல்லிவிடும், இங்கே வச்சு அடக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சது யாருக்காவது கொட்டி விட வேண்டும், யாராவது 10 பேர் பிரயோசனம் ஆயிடணும்ன்ற வரி இருக்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையில இதை பாருங்க, அவர் சொன்னார் நீங்கள் என்ன கேள்வி இருக்கோ கேளுங்கோ என்று சொல்லி. அதே மாதிரி அன்பர்களே, கேள்வி கட்டாயம் இருந்தால் நீங்கள் என்னட்டு அதில் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதினா நான் உங்களுக்கு பாலா அவர்கள நம்பரை உடனே தருவேன். நீங்கள் பிறகு அவர்களோட தொடர்பு கொண்டு என்ன கேள்விகள் இருந்தாலுமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், கதைக்கலாம், கேட்கலாம், நீங்களும் பயன் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். முதல்ல உங்களுடைய பாலா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுக்கு தான் நன்றி. இவ்வளோ தூரம் வந்து இதை எடுத்து உண்மையாக இதை ஒரு மற்றாக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறன்றது பெரிய விஷயம். உண்மையாக அது நீங்கள் இந்த சேவை தொடரணும் நானும் உங்களை வாழ்த்துறேன். நன்றி, 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 மிக்க நன்றி.